அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTVSchool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, TNAU அண்டு TNJFU ரெண்டுலேயுமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அட்மிஷன் ப்ராசஸ் அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு விளக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலாலும் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. ஸ்டெப்பு இது தாங்க. TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், TNJFU தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம். அங்கே ஃபிஷரி அண்ட் அலைடு கோர்சஸ்க்கு, TNAUவில் அக்ரி அண்ட் அலைடு கோர்சஸ் ரெண்டு தான். ஓகேங்களா? இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் ரிலீஸ் ஆன உடனே ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்றது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை செட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வந்த பிறகு அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்கள் டீட்டெயில் போடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்டு. அதுதான் உங்களுக்கு OTP வந்த பிறகு அந்த OTP பாஸ்வேர்டு, அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணிக்கணும். புது பாஸ்வேர்டு, அந்த பழைய பாஸ்வேர்டெலாம் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிங்க. அது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 பார்த்தோம்னா, சைன்இன் அண்ட் ஃபில் அப்ளிகேஷன். இதுதான் முக்கியம். இப்போ ஒன்ஸு பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிடுச்சு, உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும், SMS ஃபோனுக்கு வரும். இப்போ சைன் பண்ணுறீங்க, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு சைன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன்னா என்னது? உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில், இப்போ உங்களோட SSLC மார்க்ஸு டீட்டெயில், பேரண்ட்ஸு டீட்டெயிலு, ப்ளஸ் அந்த +2 இந்த மாதிரி மொத்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு இதில் கிளிக் பண்ணணும். கோர்ஸ் என்ன கோர்ஸ் வேணும், எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுதான் சைன்இன் அண்டு ஃபில் அப்ளிகேஷன் அந்த ஸ்டெப்பு. அது வந்து 3வது ஸ்டெப்புங்க. அதுக்கு அடுத்து 4வது ஸ்டெப்பு என்ன? ப்ரிவியூ அண்டு சப்மிட். ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். ப்ரிவியூ மீன்ஸ் ஒரிஜினல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதில் டீட்டெயிலுக்கு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னால் அதை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த ஸ்டெப்பு 4வது முடிஞ்ச உடனே முக்கியமான ஸ்டெப்புன்னா 5 என்ன சொல்லியிருக்குன்னா, பேமெண்ட்டுன்னா ஃபீஸ் கட்டணும். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை கட்டணும். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்றது அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் கொடுத்துருப்பாங்க. அது ஆன்லைன் பேமெண்ட்டு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆன்லைனில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை நெட் பேங்கிங்கு, ஈவன் இப்போ வந்து UPI கூட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பேமெண்ட் சிஸ்டம்லாம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும் இருக்குது. இந்த பேமெண்ட் சிஸ்டம் முடிச்சிட உடனே இந்த ஓவரால் ப்ராசஸ் உங்களுக்கு முடியுதுங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இது TNAUவில் உள்ள அக்ரி அண்ட் அலைடு கோர்சஸ்னால் BSc அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா கோர்ஸும். ப்ளஸ் TNJFUவில் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் BFSc அண்ட் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அங்கே BBA இருக்குது, பிடெக் இருக்குது, இந்த மாதிரி கோர்சஸ். ஸோ ஓவராலாக இந்த TNAU அண்ட் TNJFUக்கு ஒரே ஒரு வெப்சைட் தான், காமன் வெப்சைட்டில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதை மறந்துடாதீங்க. இது ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான தகவல் ஷேர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த அப்டேட்டில் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.